மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று கள்ளிக்குடி ஐயப்பன் கோயில் மதுரை பற்றி பார்ப்போம். மதுரையின் தென்மேற்கில் அமைந்த ஒரு அமைதியான கிராமம் கள்ளிக்குடி. இங்கே பக்தர்களுக்கு ஆனந்தம் தரும் ஒரு தெய்வீக ஸ்தலம் கள்ளிக்குடி ஸ்ரீ ஐயப்பன் கோயில். இந்த கோவில் சிறப்பே சபரிமலை போலவே தரிசன வழிபாடு, மலை அடிவார காட்சி மற்றும் அப்பம், அரவண பாயசம், மலர், அலகு போன்ற பூஜைகள் பூரண நம்பிக்கையுடன் நடைபெறுவது. கோயிலின் வரலாறு சொல்லும்போது, பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பக்தர்களுக்கு கனவில் இங்கு என்னை நிறுவி வழிபாடு செய்யுங்கள் என்று ஐயப்பன் அருள் கூறியதாக நம்பிக்கை. அந்த தெய்வீக கனவை நம்பி கிராம மக்கள் ஒன்றுபட்டு தற்போத கோயிலை கட்டி அலங்கரித்தார்கள். கோயிலின் கருவறையில் தீட்சை பெற்ற யோகிக்கு உகந்த அமைதியோடு தங்க நிறத்தில் ஒளிரும் ஐயப்பன், பக்கத்தில் குருவாயூரப்பன், கணபதி, நாகர் போன்ற தெய்வங்களும் உள்ளன. சிறப்பாக சபரிமலை காலத்தில் மண்டல பூஜை, மகர விளக்கு விழா, சுவாமியே சரணமையப்பா என முழங்கும் பக்தர்களின் ஓசை ஆழ்ந்த பக்தி உணர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த கோவிலுக்கு வருபவர்களின் நம்பிக்கை, ஐயப்பனை ஒருமுறை உள்ளம் திறந்து வேண்டினால் அந்த வேண்டுதல் நிறைவேறும். மதுரைக்கு அருகே அமைதியாக அருளை உணர விரும்புவர்கள் இங்கு கண்டிப்பாக வர வேண்டும். சுவாமியே சரணமையப்பா. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து